தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்திருப்பதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஈரோடு, கரூர், வேலூர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டையும் தாண்டி வெப்பம் பதிவாகி வருகிறது. எனவே பகல் நேரங்களில் அவசியமின்றி வெளியே நடமாட வேண்டாம் என அரசு சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் வெற்றிச்செல்வன். அக்னி நட்சத்திரம் வருகிற மே 5ஆம் தேதி துவங்க உள்ள நிலையில் அதற்கு முன்னதாகவே தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஈரோடு, கரூர், சேலம், திருப்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் வெப்ப அலை வீசி வருவதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. நாளுக்கு நாள் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும் என்பதால் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த 2 தினங்களுக்கு முன்பதாக சென்னை தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகள், அரசுத்துறை உயரதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொண்டார். அதன் அடிப்படையில் நேற்று மாலை விரிவான அறிக்கை ஒன்றை வழிகாட்டு நெறிமுறைகளாக வெளியிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் கடும் வெப்பம் நிலவக்கூடிய நேரங்களில் பொதுமக்கள் தேவையற்ற முறையில் வெளியில் செல்வதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் ORS கரைசல்களை பொதுமக்கள் அதிக அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும், நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளை அதிக அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களின் நலன் கருதி பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் குடிநீர் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு சார்பில் செய்யப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெளிவுபடுத்தியிருக்கிறார். மேலும் இந்த வெப்ப காலங்களில் குறிப்பாக 45 டிகிரி செல்சியஸுக்கு மேலாக வெப்பநிலை பதிவாகக்கூடிய சூழலில் பொதுமக்கள் தேவையற்ற முறையில் வெளிப்பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வெப்ப காலங்களில் பரவக்கூடிய நோய் தொற்றுக்கள் தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தமிழக அரசு தீவிரம் காட்டி வருவதாகவும் இது தொடர்பாக கண்காணிக்க அரசுத்துறை உயரதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய அறிக்கையில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். எது எப்படி இருப்பினும் பொதுமக்கள் இந்த வெப்ப காலங்களில் தங்களுடைய உடல்நிலையை சமநிலையில் வைத்துக் கொள்வதற்காக நீர்ச்சத்து நிறைந்த அதிக உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தல் மிக பிரதானமாக பார்க்கப்படுகிறது. ராஜ்செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மோகனுடன் வெற்றி. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.